शङ्कराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां. தேங்க்யூ. எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். இன்று இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இன்று பெரிய அளவில் கர்நாடக சங்கீதத்தில் ஈடுபாடோட அதை கற்றுக்கொண்டு கச்சேரிகள் வழங்க உழைப்பதற்கு நிறைய இளம் கலைஞர்கள் முன் வருவது ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. இன்று இளம் வித்வான்களும் விதுஷர்களும் தான் வருங்கால சங்கீத வித்வான்களும் விதுஷர்களும் தான் வருங்கால சங்கீத கலாநிதிகளாகவும் சங்கீத கலா ஆச்சாரியர்களாகவும் உருவெடுக்கப் போகிறார்கள். அதனால் அரங்கேற்றம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக ஆகிறது. முதலாக பல வருடங்களாக கற்று பயின்று உழைத்ததற்கு பலன். முதலாக உற்றம் சுற்றம் உறவினர் நண்பர்கள் வித்வான்கள் குழாம் தானும் தன் குருவுமாய் சேர்ந்து பல வருஷங்களாக பயிற்சி உழைப்பு முயற்சிக்கு அர்ப்பணிக்கும் முதல் அரங்க மேடைதான் அரங்கேற்றம். இது அதுக்கு ஒரு கேஜிலேருந்து 12th வரைக்கும் கற்றுன்ற உடனே 12th நடக்கிற கான்வெகேஷன் அது போல் இது. ஆனால் அதுலேருந்து ஆரம்பித்து எம்ஏ எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி போஸ்ட்-டாக்னு இருக்கு இல்லையா நிறைய, அதற்கெல்லாம் இது முதல் படி. ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு அரங்கேற்றம் ஒரு சின்ன முத்தாய்ப்பு. அதுலேருந்து மேலும் போகணும். ஆர்டிபி இருக்குது நிறைய. நம்ம சங்கீதம் வந்து ரொம்ப ரிச். நான் சொல்கிறேன், வேறு பணம் காசு கார் பங்களான்னு ஆலோசிக்கலைன்னா உலகத்தில் ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்தியா தான். நமக்கு இந்த சங்கீதம், அந்த சங்கீதமும் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எத்தனையோ மேடு பள்ளங்களை தாண்டி இன்னும் உயிரோடு இருக்குது. இன்னும் இந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி பாடும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது மனசில். எவ்வளவோ வேலைக்கு நடுவில் உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பாட முன்னுக்கு வர ஒத்தொத்தர் இதுவரை பாடினவா இன்னும் பாட போகிறவா எல்லோருக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். எல்லோரும் முன்னுக்கு வரணும். நம்ம சங்கீதம் எங்களோட நின்றுடாது, எங்களுக்கு அப்புறமாவும் அவளுக்கு அப்புறமாவும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போனா இல்லையா, அது மாதிரி இவாளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறது எங்களோட கடமை. இன்று இன்னிசை வழங்கிய ஜி ராதிகா திருமதி ரேவதி கிருஷ்ணசுவாமியின் சிஷ்யை. மியூசிக்கில் பிஏ எம்ஏ டிப்ளமா மியூசிக் டீச்சிங் என்ற பட்டங்களை பெற்றிருக்கிறார். பிரிட்ஜ் அகாடமியின் பல அடுக்கு பரீட்சைகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். பல நிறைய விழாக்களில் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார். இன்று அவருடைய குரல் வளம் ரொம்ப அழகான குரல். முதல்ல பகவான் அதை கொடுக்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். மனசில் தோணுறது வாயில் சங்கீதமாக வரணும் இல்லையா, வேஷனா அது அவர் தான் கொடுக்குறார், நம்ம கையில் கிடையாது. அதனால அந்த குரல் வளம், அதோட இனிமை, ஸ்ருதியுடைய ரேஞ்ச் நான் பார்த்தேன். மந்திரத்தில் பாவை டச் பண்ணுறா, மேலே தார காந்தாரம் வரைக்கும் அனாயாசமாக பாட முடியறது. அது மட்டும் இல்லாமல் கச்சேரி லிஸ்ட்டு பார்த்தேன். நிறைய வாக்கியக்காரா புதுசாக சிலது. அந்த கௌரி நாயக்கா ரொம்ப பழசு, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதோடைய என்ன சிறப்புங்கிறதும் தெரியாது. இந்த தாளங்கள்லாம் இப்போ மறைஞ்சே போயாச்சு. அதனால அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு பாடினது ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் இந்த நம்ம சங்கீதம் மாத்திரம் எப்படின்னா இந்து மகாசமுத்திரத்தை மாதிரி பரவி கிடக்கிறது, பசிபிக் ஓஷன் மாதிரி ரொம்ப டீப். அதில் எல்லாத்தையும் கற்றுன்னு ஒரு ஆயுஷ் காலத்தில் எல்லாராலையும் பாட முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய சிறப்பு நம்ம சங்கீதத்துக்கு என்னதுன்னா, எனக்கு ஹிந்துஸ்தானி தெரியும், நம்ம தெரியும், பாக்கியெல்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப அதை பற்றி விவரமாக பேசுகிறதுக்கு சக்தி இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்மளுக்கு இருக்கிற அந்த சாகித்யங்கிற சொத்து. எத்தனை வாக்கியக்காரா அவள் எல்லாருமே தெய்வ சாநித்தியம் உள்ளவா.
தியாகராஜரும் தீட்சிதரும் ஷியாமா சாஸ்திரியும் முன்னெல்லாம் இருந்தவா எவ்வளோ பேர், துளசிதாஸ், மீரா, எத்தனை பேர் எடுத்துங்கோ, எல்லோரும் கடவுளை சங்கீதத்தின் மூலம் கண்ணால் பார்த்தவர்கள். அவர்கள் நம்மளுக்கு விட்டு சென்றிருக்கிற சொத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆண்டுருக்கோம். அது ஒன்று. இன்னொன்று, இந்த கமகம்ங்கிற ஒரு ரொம்ப அருமையான ஒரு சொத்து நம்ம சங்கீதத்துக்கு இருக்குது. அந்த கமகத்தை நம்ம எவ்வளோ நிறைய யூஸ் படுத்துகிறோமோ, நம்ம சங்கீதம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, கேட்குறவாளுக்கும் ஒரு மெய் மறக்க செய்கிற ஒரு குவாலிட்டி அந்த கமகம்தான் கொடுக்கும். அது ஸ்வரசுத்தம், ஸ்வரஸ்தான சுத்தம், ஸ்ருதி சுத்தம், வாக் சுத்தம், வாக் ஸ்பஷ்டம். அட்லீஸ்ட் இந்த சவுத் இந்தியாவோட 4 லாங்குவேஜில் ஓரளவு புலமை. அப்போ தான் நம்ம டிக்ஷன், ப்ரொனன்சியேஷன் எல்லாம் இவ்வளவு சேர்ந்து தான் ஒரு பாட்டு, ஒரு கச்சேரி. நன்னா இருக்கு நன்னாலே நான் அவசரமாக சொல்லிவிடலாம். அதுக்கு பின்னால் உள்ள உழைப்பு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு கச்சேரி மேடை இல்லாட்டாலும் பரவாயில்ல, சங்கீதம் கடைசி வரை கூட வந்தால் போரும் என்று நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய மகா பெரிய சொத்து. பாவபூர்வமாக பாடணும். என்னது பாவபூர்வமாக பாடுறதுனாக்கா, என்ன தவம் செய்தனை, இது ஒரு கரெக்டான வெர்ஷன். என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, பாலூட்டி ஷீராட்டி தாலாட்ட, என்ன தவம் செய்தனே. இது கமகத்தினால வர ஒரு பெரிய இந்த பாட்டுக்கு கிடைக்கிற ஒரு அனுகிரகம். குழந்தை ரொம்ப நன்னா பாடியிருக்கா. இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய அனுபவம் ஆகணும். நமக்கு வயசாகும் போக தான் அந்த மெலோனஸ் வருது பாட்டில். தாளங்கள் எவ்வளவோ இருக்குது. சொல்லப்போனால் ஒரு நாள் பூரா பேசலாம். ரொம்ப மனமாற இன்று முதல் கச்சேரி வழங்கிய ராதிகா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். பக்கவாத்தியம் வாசிச்சுவா எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவா. வில்லிவாக்கம் ரகு இவ்வளவு தரம் வாசிச்சிருக்கார். அதெல்லாத்தையும் விட அக்சசிபிள் மேன், ரொம்ப ஆபத் பாந்தவர். கூப்பிட்டாலும் கச்சேரிக்கு எப்படியோ ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுவார். நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வாசித்து கொடுப்பார். இன்றைக்கி வில்லிவாக்கத்தில் எவ்வளவோ லேண்ட்மார்க்ஸ் இருக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி இவ்வளோக்கு வில்லிவாக்கம் ரகுனா, ஓ ரகுவோட வில்லிவாக்கமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளவர். ரயில்வேல வேலை பண்ணும்போது இத்தனை கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த இடம் உருப்படணுங்கிறதுக்காக, சங்கீத விஷயத்தில் நன்னா முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக ரொம்ப உழைக்கிறவர். தில்லை ஸ்தானம் சூரிய நாராயணன் இஸ் அனதர் ஃப்ரெண்ட். அவரும் எனக்கு நிறையா வாசிச்சிருக்கார். சங்கீதக்காராளுக்கு தில்லை ஸ்தானம், உமையாள்புரம் இது ரெண்டும் தெரியும். மற்ற தெரியும். ஏன்னா தியாகராஜ சுவாமியோட 2 சிஷ்ய பரம்பரை. அதனால அதுவே அவருக்கு இன்னும் ஒரு வசந்த ஸ்தானத்தை கொடுக்கறது. நல்ல வித்வான், சப்போர்ட்டாக வாசிப்பர். குழந்தைக்கும் வாசிப்பர். ஆர்டிபி 8 கலையில் பண்ண அதுக்கும் வாசிப்பர். அந்த அளவுக்கு திறமைசாலி. அப்புறம் இன்னொன்று, இதுலேயே இருக்கிறவா இந்த வயசுக்கு மேலேயும் கற்றுண்டு எப்போதுமே ஒரு சங்கீதத்தில் இருக்கிறவா பர்மனண்ட்டாக தே ஆர் எ டீச்சர், தே ஆர் ஸ்டூடெண்ட். எம்எஸ் அம்மா புகழின் உச்சியில் இருக்கிறது செம்மங்குடி சீனிவாசத்தை கற்றுன்னு இருந்தா பாட்டு. அதனால அந்த என்றைக்கும் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும், டீச்சராகவும் இருக்கணும். குழந்த பூஜா, நான் இப்போ தான் கேட்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவள் வாசிப்பு. ஆனால் எல்லாத்துலேயும் சங்கீதத்தில் அவங்களுக்கு சங்கீதம் இஸ் லைக் ஸ்பேஸ், எண்ட்லெஸ், போயிட்டே இருக்கலாம். நம்ம ஆயுஷ்காலம் இன்னும் அதுக்கு இன்னும் நிறைய கற்றுக்க பாக்கி தான் இருக்கும். எவ்வளோ கற்றுக்கிறோமோ அது பூர்ணமாகவும் இருக்கும். அதுதான் சங்கீதத்தோட ஒரு அருமை. சங்கீதம் வளரம்னா நிறைய பேருடைய சப்போர்ட் வேணும். அது ஆற்றுல உள்ளவா, சொந்தக்காரா, உற்றம், வித்திக்கு நீங்கள் திரளாக வந்திருக்கேன் அந்த குழந்தை உற்சாகமாக பாடினா. அது மாதிரி அப்பா அம்மாவோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். குழந்தைய கற்றுக் கொடுத்து நல்ல குருட்ட விட்டு அது பாடுறத பார்த்து அவள் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. நன்னா பாடினா அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம், நன்னா டான்ஸ் பண்ணால் ஒரு சந்தோஷம். இந்த கலைகள் எல்லாமே ஒரு ஆதரவில் வளர்கிற கலைகள். பாட்டு, டான்ஸு, வாத்தியங்கள். எதை பற்றியும் சொல்லணும்னா உனக்கு டைமே போகாது. அந்த இன்னொன்று ரகு சார் பற்றியும் தில்லை ஸ்தானம் சார் பற்றியும் ஒன்று சொல்லணும். பூஜா குழந்தை, அவளுக்கு இன்னும் அனுபவம் நிறைய ஆர்த்துக்கு இருக்குது. நன்னா வருவா, அது சந்தேகமே இல்லை. இவா என்னன்னா ஒரு கச்சேரிக்கு வயலின் மிருதங்கம் வாசிக்கிறபோது
அரங்கேற்றம் ரொம்ப யங் ஏஜில் முன்னுக்கு வந்துட்டுருக்கிற கலைஞர்கள்னால் போஷிச்சு வாசிக்கிறது ஒரு கலை. மனசார அவள் விரும்புகிறா இது நன்னா முன்னுக்கு வரணும்னு, அதனால தான் அவளால் அப்படி சப்போர்ட் பண்ண முடியாது. அவளோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் த வெரி கிரேட். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் இன்வைட்டிங் மீ. I had a wonderful time. I enjoyed it immensely. My best wishes and blessings to Radhika, Pooja. இவா ரெண்டு பேரும் என்னோட வயசில் சின்னவா, அதனால் அவளையும் ஆசீர்வாதிக்கலாம். வில்லிவாக்கம் ரகு, தில்லை ஸ்தானம் சூரியன், அவரோட குழந்தைகளும் அவ்வளோ நன்னா பாடுறா. எல்லாரும் பாடணும். ஒரு தெருவில் ஒரு வீட்டில் பாட்டு இருந்தால் அங்கே கெடுதல் ஒன்றும் இருக்காது. ஒரு கிராமத்தில் 10 வீட்டில் பாட்டு இருந்தால் அங்கே டெரரிசம் இருக்காது. ஒரு சிட்டியில் ஒரு 500 வீட்டில் பாட்டு இருந்தால் அங்கே எந்த குறையும் இருக்காது. தான் வரும்போது சரஸ்வதி வரும்போதே லக்ஷ்மியை கூட்டின்னு வரதுனால ஸ்ரீத்துவமும் இருக்கும், அறிவும் இருக்கும். எல்லோரும் பாடுங்கோ, எல்லாரும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கோ, சங்கீதமே முழங்கணும். தேங்க்யூ.